கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு அடுத்த 2.5 வருஷம் அடுத்த 1000 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன் ஜென்ரல் வந்து பாருங்கள், நாங்கள் இப்போ எந்த கிரகத்தை பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம் 2.5 வருஷம் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சனி பகவானை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறோம். ஏன்னா சனி ஏற்படுத்தக்கூடிய ஒரு இம்பேக்ட் அப்படின்றது ரொம்ப பெருசுங்க. அதே மாதிரி நாட்களும் ஜாஸ்தி இல்லைங்களா? அப்போ அடுத்த 1000 நாட்கள் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மீனத்தில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத சனியாக இருக்கார். பாத சனி அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அப்போ கும்பம் நவம்பர் 27 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குப்பா. தலைமையில் ஒரு மூட்டை தூக்கி நம்ம நடந்துட்டு வந்தோம். இந்த மூட்டை இறக்கி வச்சுட்டா எப்படி இருக்கும்? அது பஞ்சு மூட்டை இல்லை, இரும்பு சாம மூட்டை. இறக்கி வச்சுட்டா எப்படி இருக்கும்? நல்ல ஃப்ரீயாக இருக்கும் பார்த்திங்களா? அந்த மாதிரி ஃப்ரீயாக இருப்பீங்க நவம்பர் 27 வரைக்கும். பியாண்ட் தட் இந்த 2ஆம் பாவம், அதாவது பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்காந்துட்டுருக்கார். அப்போ குடும்பத்தில் பெரிய பெரிய பஞ்சாயத்துலாம் இருந்துச்சுங்க கடந்த 5 வருஷமாக. இந்த 2.5 வருஷம் அந்த பெரிய பெரிய பஞ்சாயத்துகள் தொடருமா அப்படின்னா, கடந்த 5 வருஷமாக இருந்த பஞ்சாயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ லைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுவும் 27 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் ஒரு லைட்டாக ஒரு காம்ப்ளிகேஷன், அப்படியே புகையுது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? சுடர் விட்டு எரியல, அப்படியே லைட்டாக கங்கு இருக்குது, புகஞ்சின்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபேமிலியில் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காசு பணம் வசதி அந்தஸ்து இதெல்லாமே இருக்கும். பெரிய லெவலில் செலவு அப்படின்றது பண்ணாதீங்க. பெரிய லெவலில் யாருக்கும் கடன் அப்படின்றது கொடுக்காதீங்க, சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்களை ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த பிள்ளைக்கு நீங்கள் வேலை கொடுங்க நான் கேரண்டி, இந்த பிள்ளைக்கு கடன் கொடுங்க நான் கேரண்டி அப்படின்ற கேரண்டி எல்லாம் கொடுக்காதீங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இவரோட பார்வை, பொதுவாக சனி பகவானோட பார்வைக்கு பலம் உண்டா அப்படின்னா இருக்குங்க. பொதுவாக சனியினோட பார்வை 3, 7, 10. இப்போ குருனோட பார்வைக்கு தானே பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆமாங்க, குருனோட பார்வைக்கு அதீத பலன் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் எந்த பாவத்தில் இருந்தாலும், நல்ல பாவத்தில் இருந்தாலும் சரி கெட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, அவரோட பார்வைக்கு எப்பயுமே சுப பலன் தான். ஆனால் சனி அப்படி கிடையாது. சனி இருக்கிற பாவத்தில் அவன் அசுபன் இல்லையா? அப்போ அவன் வந்து ஒரு கெடுதல் செய்யக்கூடிய பாவத்தில் இருந்தால் கெடு பலன்கள் கெடு பார்வை தான் உண்டு. நல்லது செய்யக்கூடிய பாவத்தில் இருந்தான்னா நல்ல பார்வை சுப பார்வை அப்படின்றது உண்டு. அந்த விதத்தில் பாத சனியாக இருக்கான். அப்போ அவனுக்கு சுப பார்வை இருக்குமா? இல்லை, அது வந்து கெடு பார்வை தான். அவன் சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்குறான். ஆனால் அந்த கெடு பலன்கள்ன்றது 100% கிடையாது, 25% தான். ஏன்னா 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில் இறுதி பகுதியில் இருக்கிறதுனால. இப்போ சுக தாயார் ஸ்தானத்தை அவன் பார்க்கறதுனால அம்மானோட உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரும். அம்மானோட சப்போர்ட் ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி இருக்கும், அம்மானோட சப்போர்ட் இல்லாமல் கை உடைஞ்ச மாதிரி இருக்குப்பா அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி என்னோடய கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்தில் குறையுது. நான் நல்லா வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன்ப்பா, இப்போ எனக்கு ஆஃபீஸ் வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. அதாவது ஆஃபீஸ் வேறு இடத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதனால் ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை, என்னோடய கம்ஃபர்ட் குறையுதுங்களா? நான் வீட்டில் இருந்து போயிட்டு இருந்தேன், இப்போ வேறு இடத்துக்கு ஆஃபீஸ் போட்டதுனால நான் வந்து பிஜியில் தங்குறேன், இல்லைனா ஒரு ரூம் எடுத்து தங்குறேன். அங்கே வந்து பெருசாக எனக்கு ஏசி என் வீட்டில் இருந்த கம்ஃபர்ட் இல்லைப்பா. ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது குறையும். அதுக்கடுத்து இவன் பாத சனியாக இருந்து 8ஆம் பாவம் துஷ்தானத்தை பார்க்குறான். அப்போ எனக்கு கொஞ்சம் வண்டி வாகனம்லாம் போகும்போது கொஞ்சம் சேஃபாக போகணும். இல்லைனா சின்ன சின்ன ஒரு அடிபடுறது, ஒரு சமுதாயத்தில் ஒரு அசிங்கப்படுறது, ஒரு அவமானப்படுறது, ஒரு அவப்பேர் வாங்கிறது, சேர்க்கை சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 100% இல்லை, அதுவும் ஒரு 10% தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத சனியாக இருந்து இவர் லாபஸ்தானத்தை பார்க்குறார். பொதுவாக சனியினோட அசுப பார்வை லாபஸ்தானத்தில் விழுறதுனால நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மங்குன்னு வேலை செய்கிறேன். எனக்கு அவ்வளோ வேலை செய்கிறதுக்கு எனக்கு தோராயமாக ஒரு இது வச்சுக்கலாம். எனக்கு இன்றைக்கி 1000 ரூபாய் கூலி வரணும், ஆனால் 800 ரூபாய் தான்ப்பா வந்திருக்கு. என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிளுங்க. 200 ரூபாய் வரலையேன்னு கவலைப்படாதீங்க. அந்த 200 ரூபாய்க்கு நீங்கள் செஞ்ச வேலைக்கான பலன் 1000 ரூபாயாக வரும். எப்படி அப்படின்னா அறிவு சார்ந்த ஒரு அனுபவமாக சனி பகவான் கொடுப்பாரு. அப்போ அது வேஸ்ட் அப்படின்னு நினைக்க வேண்டாம், புரியுதுங்களா? அப்போ பாத சனியாக இருந்து அவர் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு, எதுவும் பெருசாக சுப பலன் இல்லை, கெடு பலன் தான். அந்த கெடு பலனும் 25% to 10% தான் இருக்குது. இது உங்கள் கும்பராசி அன்பர்களுக்கான ஒரு கோச்சார பலன். இப்போ இதை பார்த்துட்ருக்க கும்பராசி அன்பர்கள் இல்லைங்க, எங்களுக்கு 100% என்ன பலன்கள் அடுத்த 1000 நாட்கள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் ஃபஸ்ட்டு, அதை கவலைப்படாதீங்க. 2 வருஷமும் குரு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சுய ஜாதகத்தை எடுத்து வச்சு அதில் பிரிங்க. ராசி கட்டம் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் லான்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல 1 மார்க் பண்ணுங்கள். 2, 3, 4 அப்படி 12 கட்டங்களுக்கும் 12 மார்க் பண்ணிவிடுங்க. சனி பகவான் எங்கே இருக்கார்? 3, 6, 8, 12 இருக்காரா அப்படின்னு பாருங்கள். 3, 6, 8, 12 இருக்காரு.
அப்படின்னா 100% இந்த கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடாக உங்களுக்கு வந்துடும். இம்பேக்ட் அப்படின்றது 50% இம்பேக்ட் வந்துடும். 50% சனி தசையே நடக்குது, 100% இம்பேக்ட். சனி வந்து 100% உங்களுக்கு இந்த கெடுபலன்களை கொடுத்துருவார். வேறு தசை நடக்குது, 50% கெடுபலன்களை கொடுத்துருவார். ஓகேங்களா? இந்த பாவத்தில் சனி இருக்கார். இதே பாவம் 3, 6, 8, 12 தான் இருக்கார். குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். குரு இருக்கிற இடத்த 1ன்னு போட்டுக்கோங்க. அவரோட பார்வை அவர் இருக்கிற இடத்துலேருந்து 1, அதுக்கு அடுத்த கட்டம் 2, அடுத்த கட்டம் 3, சனி மேலே அவரோட விசேஷ பார்வையான 5, 7, 9 பதியுதான்னு பாருங்கள். பதியுது அப்படின்னா இந்த கெடுபலன்கள் அப்படின்றது 10% தான் வரும், 100% வராது. புரியுதுங்களா? சரி, அடுத்து சனி இப்போ வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கான், தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் இருக்கான். 9ஆம் பாவம் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கான். அதே மாதிரி 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் இருக்கான். அப்போ இந்த கெடுபலன்கள்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னா 5% தான் வரும். அதுக்கும் மேலே அவங்க அந்த பாவத்தில் இருக்கான், சனி தசையே நடக்குது, குரு பார்வை மேலே சனி மேலே இருக்குது அப்படின்னா 1% கெடுபலன்கள் அப்படின்றது வராது. முழுக்க நற்பலன்கள் அப்படின்றது மட்டுமே வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாருங்கள், பாத சனியாக இருந்தாலும் குரு ஒரு வருஷம் நல்லது செய்ய போகிறோம். அதுக்கும் மேலே சுய ஜாதகத்தில் இந்த 50% இம்பேக்டையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா அப்படின்றது தெரிஞ்சிடும். இதுக்கும் மேலே ஜோதிடத்தில் விதிகள் இன்னும் நிறைய இருக்குது. அதாவது இந்த வீடு கொடுத்தவன் எந்த பாவத்தில் இருக்கான், சனி உட்கார்ந்துட்டு இருக்க வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா கெட்டு போயிருக்கானா, நட்சத்திர சாரம் நல்லா வாங்கியிருக்கானா, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கலாம். பட் இன் ஜென்ரல் பொதுவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத சாலிடாக தெரிஞ்சிருக்கலாம். சரி, பரிகாரம்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்தில் நான் கும்பராசி எனக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, கும்பம் அப்படின்னால கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் இருக்குது. ஒரு முறையேனும் போயிட்டு அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். இல்லைம்மா கும்பகோணம் வரைக்கும் எங்களால் போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்க ஈசன் கோயில் உங்களுக்கு என்றைக்கு முடியுமோ அன்னைக்கு சிவனை போய் ஆத்மார்த்தமாக ஆரவாரம் இல்லாமல் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வழிபாடு பண்ணுறதுக்கு என்னம்மா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, உண்மையான அன்பு, உண்மையான பாசம் ஈசன் மேலே, உண்மையான பக்தி கொண்டு போங்க. அது மட்டுமே போதும், நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள், கோச்சார பலனும் சொல்லிவிட்டேன், உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு சில பாவங்கள் தாங்க சொன்னீங்க, சனிச்சு இருக்கிறத மட்டும் சொன்னீங்க. ஆனால் என்னோட ஜாதகத்தில் சனி ராகுவோடு சேர்ந்திருக்காரு, கேத்துவோடு சேர்ந்திருக்காரு, இப்போ வந்து சந்திரனோட சேர்ந்திருக்காரு. அந்த சந்திரன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இப்போ வீடு கொடுத்தவன், சாரம் வாங்கினவன், இப்படியெல்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என் லைஃப்பில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன். இல்லை என்னோடய லைஃப் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இப்படி விஷயங்கள், இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட ஹாரோஸ்கோப்பை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். வாழ்த்துக்கள்.